வணக்கம். சிம்மம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க செய்த உதவிகளை நினைத்து பார்க்கும் பொழுது ஒரு கேள்வி நிச்சயம் உங்களுக்கு வந்திருக்கும். நான் ஏன் இவ்வளவு செய்கிறேன், ஆனா எனக்கு ஏன் அதற்கான பலன் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமா உங்களுக்கு வந்திருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க யாரை பார்த்தாலும் உதவி செய்வீங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் கேட்டாலும் உடனடியாக பணத்தை தூக்கி கொடுப்பீங்க. என்ன உதவினாலும் உடனே செய்து கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே நீங்க விளங்குவீங்க. ஆனா உங்களுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? அந்த உதவிக்கு எந்த அளவுக்கு நீங்க செய்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கெடுதல்களும் காயங்களும் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு திரும்பி கிடைத்தது. நீங்க யாருக்காக வேண்டுமானாலும் முன் வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனா அந்த உதவிக்கு பதிலாக உங்களுக்கு நன்றி கூட கிடைக்கல. அந்த அளவுக்கு சில துரோகங்கள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டது. இந்த மாதிரி சில தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த ஒரு மனவேதனையை உங்களுக்கு கொடுத்திருக்கும். அந்த மனவேதனையிலிருந்து வெளிவர முடியாமல் இன்னமும் அதனை நினைத்து நீங்க சில காயங்களை உங்களுடைய மனதிற்குள் அடைத்து கொண்டிருப்பீங்க. இந்த அளவுக்கு சில துரோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். அதிலிருந்து வெளிவர முடியாமல் நீங்கள் இன்னமும் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பீர்கள். நீங்க நம்பிக்கை வச்சவங்க உங்களுடைய முன்னிலையில வேற மாதிரி பேசினாலும் பின்னால் வேற மாதிரி பேசுவாங்க. நீங்க யார் மீதெல்லாம் நம்பிக்கை வைத்து இவெல்லாம் நமக்கு மிகவும் உண்மையான ஒருத்தன், எனக்காண்டி இருக்கக்கூடியவன் ஒருத்தன் அப்படின்னு உங்க கூட யாரெல்லாம் நீங்க வைத்திருக்கீங்களோ அவன் உங்க கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு ஜாலரா அடித்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் உங்களை விட்டு விலகிய பிறகு உங்களுடைய பின்னால் போய் உங்களை பற்றியே அவர்கள் தவறாக பேசுவார்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் என்ன, நீங்க எதற்கெல்லாம் உங்களுடைய பலவீனம் என எல்லாத்தையும் தெரிந்து வைத்துக்கொண்டு உங்களுக்கு எதிரியாக இருப்பவர்களிடமோ துரோகியாக இருப்பவர்களிடமோ போய் கூறி உங்களுக்கு கெட்ட பெயர் வாங்கி வைக்க வேண்டும் என்று சில செயல்களை அவங்க நிச்சயமாக செய்வாங்க. இப்படி சில துரோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கும் நிச்சயமான மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு துரோகம் உங்களுடைய மனதை மிகவும் காயப்படுத்தக்கூடிய ஒன்றாக நிச்சயமாக இருக்கும். நம்பியவர்களை இப்படியா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். இந்த ஒரு கேள்விக்கு ஆழமாக உங்களுக்கு பதிலானது கிடைத்திருக்கும். இனிமேல் நம்ம யாரை நம்பினாலும் ஒரு அளவோடு வைத்துக் கொள்ள வேண்டும். அளவை தாண்டினால் நமக்குத்தான் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படும் என்பதை உணர்ந்து நீங்க இந்த ஒரு நேரத்துல நடந்து கொள்வீங்க. உங்களுடைய நல்ல மனதை உங்களுடைய நேர்மையை பார்த்து பலர் அதை ஈகோன்னு தவறாக புரிந்து கொண்டு இருப்பாங்க. ஆனா உங்களுடைய நல்ல மனதுக்கு இதுவரைக்கும் வெற்றிகள் மட்டும்தான் கிடைக்காமல் இருக்கும். ஆனா அதை பார்க்கும் பொழுது அனைவரும் இவன் பொறாமை குணம் கொண்டவன், ஈகோவுடன் இருக்கக்கூடியவன் அப்படின்னு நினைத்து அனைவரும் ஒரு தவறான புரிதல் உங்கள் மீது வைத்திருப்பாங்க. அந்த தவறான புரிதலை அனைவரும் உடனடியாக மாற்ற வேண்டும். மாற்றினால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்க முடியும். நீங்க உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. யாரை பற்றும் பொறாமைப்படணும் அப்படின்னு நினைக்காத ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. ஆனால் அதையே சிலர் அகம்பாவம் என்று நினைத்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அநியாயத்தை நிச்சயமாக சுமத்தியிருப்பாங்க. இதனால உங்களுக்கு ஒரு கெட்ட பெயரும் நிச்சயமாக இருக்கும். ஈகோ பிடித்த மனுஷன் பாவன், அவன்கிட்டலாம் பேசவே கூடாது. நம்ம ஒன்று பேசுவோம், அவன் ஒன்று பேசுவோம். அதனால அவன்கிட்ட ரொம்ப பேசுறத நம்ம குறைச்சிக்கிறதான் நமக்கு மிகவும் நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக அனைவரும் உங்களை பார்ப்பாங்க. ஆனா உங்க கூட இருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும் நீங்க கூறுறதுல எவ்வளவு நியாயம் இருக்கு, எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு என்று. நீங்க செய்ய முடியாத விஷயங்களுக்கு கூட உங்களை குற்றம் சொல்லப்பட்ட தருணங்கள் நிச்சயமாக இருக்கும். நீங்க ஒரு விஷயத்த செய்ய முடியும் செய்ய முடியாதுன்னு ஓப்பனா கூறியிருப்பீங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்த நீங்க கூறுறதுனால செய்ய முடியாது எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்க கூறியிருப்பீங்க. இதற்காண்டி நான் உதவி கூட பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு அது தெரியாது, அதை பத்தி ஒண்ணுமே தெரியாம எப்படி நான் ஒன்று உதவி செய்ய முடியும் அப்படின்னு கூறியிருப்பீங்க. ஆனா அந்த ஒரு விஷயம் நீங்க செய்ய மாட்டேன்னு கூறிட்டானே இவனை நம்ம ஏதாச்சும் ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஒரு இடத்துல ஏதாவது ஒரு தவறுகள் ஏற்பட்டது அப்படின்னா, நான் வந்து இவனை கூப்பிட்டேன், சிம்மம் ரசிகரனை கூப்பிட்டேன், அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான், அதனால தான் அந்த ஒரு குற்றம் மனது ஏற்பட்டது அப்படின்னு உங்களை மாட்டி விட்டு அவங்க சென்று விடுவாங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். நீங்க அந்த நேரத்துல உங்க உதவிக்காக கூட போய் நின்றுருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. ஆனால் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டும் இருக்கும். அதனால உங்களுக்கு ஏற்பட்ட கெடுதல்கள் இது உங்களுடைய மனதில் இன்னும் காயமாக இருந்து கொண்டே இருக்கும். அதை யாராலையும் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சில காயங்கள் ஒரு சிலருக்கும் ஒரு ஒரு மாதிரியான சில காயங்கள் நிச்சயமா இருக்கும். அந்த ஒரு காயங்களை உங்களால மறக்க முடியாம இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அது சில பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். மறக்க முடியாத மன வேதனையையும் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமா கொடுக்கக்கூடிய ஒரு செயலாகவும் இருந்திருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய காதல் வாழ்க்கையில நீங்க முழுமையா கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன தெரியுமா? நீங்க காதல் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டா நீங்க மற்றவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கே அவ்வளவு உயிருக்கு உயிரா பழகுறீங்க அப்படிங்கிறப்போ நம்முடைய வாழ்க்கை துணையை இவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க மீது நீங்க எந்த அளவுக்கு பாசத்தை வச்சிருப்பீங்க, எந்த அளவுக்கு உயிரியே வச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட நபர் உங்களுக்கு
அவங்க ஒரு மனக்காயத்தை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சென்று இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு காயத்தை நிச்சயமாக கொடுத்துருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்கள் முழுமையாக உங்களுடைய அன்பை ஃபுல்லாக கொடுத்துருப்பீங்க. ஆனால் அதுக்கு பதிலாக உங்களுக்கு கிடைத்தது மன உடைப்பு மட்டும்தான் கிடைத்திருக்கும். நீங்கள் உண்மையாக இருந்தோம், அந்த ஒரு உண்மை உங்களுக்கு திரும்ப கிடைக்காத அனுபவங்கள் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கும். இப்படிப்பட்ட காயங்களும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்கிறது. இதற்கும் நீங்கள் என்ன செய்வது என்று தெரியாம முழித்து கொண்டிருப்பீங்க. நீங்க தைரியமா இருப்பீங்க, உங்களுடைய வழியில நடப்பீங்க. தைரியமா இருந்து உங்களுடைய வழியில நடக்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்பொழுதும் நீங்க இருப்பீங்க. ஆனா யாரும் அதை கவனிக்காத ஒரு நிலையில நிச்சயமா இருப்பார்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நான் எவ்வளவு முயற்சி செய்கிறேன், ஆனால் ஏன் அதை யாரும் பார்க்க மாட்டேங்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். நீங்கள் எதையும் நேரடியாக பேசக்கூடிய ஒரு இயல்பை கொண்டவங்க. அதனால தான் பல பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். சிலர் உங்களை உண்மையை ஏற்க முடியாமல் உங்களை தவறாக புரிந்து கொண்ட நாட்களும் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எப்போதுமே நான் நல்லவன் என்று நிரூபிக்க வேண்டிய நிலை வந்தது தெரியுமா? ஏன் உங்களுடைய உண்மையை புரிந்து கொள்ள யாரும் முயற்சி செய்யாத போது நான் நல்லவன் தான் அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணக்கூடிய நிரூபிக்க வேண்டிய சில செயல்கள் நிச்சயமாக நீங்கள் ஈடுபட்டிருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் செய்திருக்கவே கூடாது. பல நேரங்களில் நீங்கள் தனியாக போராட வேண்டிய நிலை கூட வந்திருக்கும். யாரும் உங்களுக்கு ஆதரவாக இல்லாத ஒரு நேரத்தில் கூட நீங்கள் உங்களை தாங்கி கொண்ட சில தருணங்கள் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் துணை அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொண்ட சில நாட்களும் நிச்சயமாக இருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்கள் நடக்கும் என்பதை நான் கூறுகிறேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நேரமானது உங்களுக்கு ஆரம்பமாகும். இந்த ஒரு நாளில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். அந்த மாற்றங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நீங்க இவ்வளவு நாள் காத்து கொண்டிருந்த ஒரு செயல் இன்று ஒரு நாளில் உங்களை தேடி வரும். அந்த ஒரு செயலின் மூலம் உங்களுடைய மனது மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு உள்ளாக்கப்படும். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு செயலாக இருக்கும். அது சிறுவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் என யார் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயமாக இருக்கலாம். ஒரு உறவு உங்களை தேடி வருவதாக இருக்கட்டும். நீண்ட நாள் ஒரு நபரை நீங்கள் பார்க்காம நீங்கள் அவங்க பார்க்கணும்னு நினைத்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நாளுக்கு பிறகு நிச்சயமா அவங்கள நீங்கள் பார்க்கலாம். பார்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படும். அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்தே தீரும். உங்களுடைய தலைமைத்துவம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் வெளிப்படும். இதுவரைக்கும் உங்களுடைய தலைமைத்துவம் வெளிப்படாம சில பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் மீண்டும் உங்களுடைய தலைமைத்துவமானது வெளிப்பட்டு பெரிய ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். நீங்க ஒரு வழிகாட்டியாக இந்த ஒரு நேரத்துல பார்க்கப்படுவீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பானது கிடைக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். கேரியர்ல புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக தொடங்கும். நீங்க தொழில் சம்பந்தமாகவோ உங்களுடைய வியாபாரம் சம்பந்தமாகவோ எது சம்பந்தமாக நீங்க எந்த விதமான வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் அதுல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களால நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போக முடியும். ஒரு பதவி உயர்வு, ஒரு புதிய வேலையில் என ஒரு புதிய பொறுப்பு, இது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செயலாக நிச்சயமா இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த ஒரு கட்டத்திற்கு நிச்சயமா கொண்டு செல்லும். உங்களுடைய மதிப்பு புரியக்கூடிய ஒரு சூழ்நிலையில நிச்சயமா உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு மதிப்பாக நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். முன்பு உங்களை தவறாக புரிந்து கொண்டவங்க கூட இப்போது உங்களுடைய உண்மையை புரிந்து கொண்டு நடப்பாங்க. அந்த அளவுக்கு நன்மை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். பணவரவு மெதுவா உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும். நீங்க செய்த உழைப்புக்கு இப்போது பலனானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையினும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போய்விடும். உங்களை தள்ளி வச்சவங்க மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. நீங்க உயர ஆரம்பித்த பிறகு முன்பு நீங்க உயரத்துக்கு போனதுக்கு அப்புறம் இதுக்கு முன்பு உங்களை விட்டு விலகியவர்கள் கூட மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். ஏன் நீங்க முன்னேறுவதை பார்த்து இவங்க கூட போனா நம்மளையும் பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு உங்கள் கூட அவங்களும் இருக்கணும்னு நிச்சயமா முயற்சி செய்வார்கள். உங்களை மதிக்கக்கூடிய மனிதர்கள் இப்போது உங்களை சுற்றி வருவாங்க. நீங்க தனியாக இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வார்கள். உங்களுடைய கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமானது வந்துவிட்டது. இந்த ஒரு காலத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நீங்க இவ்வளவு நாள் செய்த போராட்டங்கள் இப்போது வெற்றியாக மாறும்.